ஹலோ வணக்கம், வெல்கம் டு வென்மீராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல மொறு மொறுன்னு ஆனியன் ரவா என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு எந்த கப்ல அளந்தோமோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த 3 பொருளையும் ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேன். கூடவே தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலைன்னா நம்ம அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாவுல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 பாதியமா தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். முழுசா இருந்தா சின்ன பிள்ளைங்க எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, அதனாலதான் இது போல தட்டி சேர்த்துக்கிறது. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அடுத்து இது கூட சேர்க்கறதுக்காக 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன். 1/2 an hour ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரவை அரிசி மாவுல நல்லா ஊறி இது போல கட்டியா இருக்கு. ஒரு தடவை நல்லா கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இது போல எடுத்து ஊத்துற அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும். அடுத்து தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். தவால நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஊத்த ஆரம்பிச்சிருங்க. தோசை ஊத்திட்டு அது மேல கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுடணும், அப்பதான் நல்ல முறுமுறுன்னு வரும். இந்த தோசை திருப்பி போடக்கூடாது, பார்த்தாலே தெரியும் நல்லா ஓட்ட ஓட்டியா நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட ஆனியன் ரவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.